ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெந்திய குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் புளி, 2 மிளகாய், தனியா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, சால்ட்டு, ஆயில். இது இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ புளியை ஊற வச்சிடலாம். புளியை ஊற வச்சாச்சு. இப்போ மிளகா, மல்லியெல்லாம் வறுத்துக்கலாம். 2 மிளகாய், தனியா, உளுத்தம்பருப்பு, வெந்தயம். குழம்புக்கு வெந்தயம் வறுத்து பொடிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். வெந்தயத்தை ட்ரையாக வறுத்தாச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு பொடிக்கிறதுக்கு. அது வறுத்து எடுத்து இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கிருக்க வெங்காயம், தக்காளியெல்லாம் புளி தண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி சாமான்லாம் போட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன தேவையோ, ஜாஸ்தி வேணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரலாம். இப்போ நல்லா கொதித்து வர்றது வெந்தய குழம்பு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடியெல்லாம் போட்டுப்போம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுத்து. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.